இதற்கு அடுத்தபடியாக நமது இந்திய அரசின் சிறந்த ஆணையர், எல்லோருக்கும் வருமானம் வேண்டும், அது தன்மானம் காக்கக்கூடிய வருமானமாக இருக்க வேண்டும், நல்வழியில் சேர்ந்த சொத்துதான் நம்மையும் ஆளும் நம் நாட்டையும் ஆளும் என்கின்ற உயரிய கழகத்தின்படி தமிழ் பாரம்பரியத்தின் வாரிசாக இந்திய அரசின் ஐஆர்எஸாக அன்பு சகோதரர் வி நந்தகுமார் அவர்களை உங்களுக்கெல்லாம் சிறப்புரை நிகழ்த்த அழைக்கின்றேன். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், அப்படிங்க பண்ட மாற்று முறையில ஒரு நெல் விதையாகும், அதே நெல் உணவாகும். இன்னைக்கு ஏன் இதை குறிச்சு குறிச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கார்பேஜ் அவுட் சொல்லுவாங்க. உபயோகப்பட குப்பை தான் வருவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு எப்ப சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் போறவங்க நீண்ட நாள் உணவு பழக்கம் நம்முடைய ஆரோக்கியத்துல அது ஹார்ட் ப்ராப்ளம் ஆகும், கிட்னி ப்ராப்ளம் ஆகும், கண்ணு ப்ராப்ளம் ஆகும். எனக்கு ரீசெண்டா சங்கர் நேத்ராலயில நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஐஸ்கிரீம் கொண்டாடுறோம். எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கும் இந்த கொரோனா டைம். இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இந்திய பொருளாதாரத்தில் 19, 20, 20, 21 சிறந்து அந்த பொருளாதார வளர்ச்சியில எது அதிகமா பர்ஃபார்ம் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் எல்லாம் மற்றதெல்லாம் உடனே போச்சு. தொழிலும் சரி, சேவையும் சரி. ஏன்னா பொருளாதாரம் 7% அப்படின்னு சொன்னா, 7%த்துல சேவையும் இண்டஸ்ட்ரியும் ஒரு 7% ஆவரேஜ். பாசிட்டிவ் growth ரேட்ல இருந்தது ஒரே ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். ஏன்னா அது பாசிட்டிவ் growth ரேட்ல இல்லைன்னா யாருமே பாசிட்டிவா இருக்க முடியாது. என்னால் இந்தியாவே பாசிட்டிவா இருக்க முடியாது. மற்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருக்கும், நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னு தான். இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை இல்லையா நம்மளால இருக்க முடியும். சேவை இல்லையா, பேங்க் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எதுவுமே இல்லையா நம்மளால இருக்க முடியும். ஆனா அப்பதான் நம்ம தெருவில் ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு, அவர் அரிசி வியாபாரம் பண்றாரு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியல, பக்கத்துல அண்ணாச்சி அரிசி வியாபாரம் மருந்து வியாபாரம் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி பண்டமாற்று முறையில நான் பேசிட்டு இருந்தேன். அந்த நண்பர்கள் கிட்ட விதைக்கு நல்லா அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். இந்த மரபுசார் அப்படிங்கிற இந்த வார்த்தை அது ஒரு செயற்கை வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆர்கானிக், எல்லாத்தையும் ஆர்கானிக் இருக்கு. ஆர்கானிக் பயன்படுத்தல அப்படின்னு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பயன்படுத்தி அந்த ஐயன் எடுக்கிறோம். ஏன்னா இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லா கெமிக்கல்ல பயன்படுத்துறது இன்புட். அதான் சொல்றேன், கார்பேஜ் அவுட். ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றப்பதான் நமக்கு தெரியுது நம்மளுடைய உணவு சரியில்லை. ஏன்னா டாக்டர் எவ்வளவு கொழுப்பு இருக்க, நம்ம சொல்றது அந்த வாய் கொழுப்பு இல்லை, உடம்புல சொல்றது எவ்வளவு கொழுப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு. கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு. உணவு இன்னைக்கு இந்த பசங்களுக்கு தெரியல அப்படின்னா தான் நான் சொன்ன இந்த நெல் ஒரு நெல் விதையாக இங்கேயே உங்ககிட்ட இது மரபுசார். மரபு அப்படின்னா மரபுசார் அப்படின்னா அதுல எதுவும் கெமிக்கல் இல்ல. இப்ப இந்த பேக்ல இருக்கிறத போட்டாங்கன்னா எவ்வளவு, எத்தனை ஏக்கர், எத்தனை கிலோ இதுல வரும் யாராவது சொல்லுங்க. இந்த பேக்ல இருக்கிற அந்த விதை என்ன ஒரு கிலோ இருக்குமா? 2 கிலோ. 2 கிலோ போட்டா எவ்வளவு வரும்? எத்தனை கிலோ வரும்? 5 ஏக்கர் கிலோ சொல்லுங்க. 4 டன்னா 4000 கிலோ. 4 டன் சொல்றேன். இவ்வளவு இந்த 2 கிலோ 4000 அப்படிங்கிறது தான்.
இப்ப அந்த 4000 சாப்பிடுறோம். நீங்க போட்ட 4000 சாப்பிட்டாங்கன்னா இதுல எதுவும் இயற்கை விவசாயம் இயற்கை இல்லாத ஏதாவது கெமிக்கல் இன்கிரீடியன்ட் போட்டாங்கன்னா அந்த 4000 அதுக்குள்ள இருக்கு. இதான் ஃபுட் செயின் சொல்றோம். ஸோ அதனால நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட உணவு தான் நம்மளுடைய ஆளுமை அடையாளம். சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிடுற ஒரு நெல்லுடைய விதை சாராம்சம் சொல்றது அந்த உடம்புல நமக்கு வாசம் வரும். அந்த நெல்லை வெளியில வச்சுட்டாங்க. அந்த நெல்லை தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தா அந்த நெல்லுடைய வாடை நம்ம உடம்புல வீச ஆரம்பிக்கும். அப்ப எது சாப்பிடுறோமோ அது நம்மளோட உடம்புல டெய்லி அது பிரதிபலிச்சுட்டு இருக்கு. என்னவாகவும் செயலாகும். இதுதான் நமக்கு பசங்களுக்கு தெரியுது. உலகம் எல்லாம் உண்ணும்போது நாமும் சாப்பிட எண்ணுவோம். உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாம் புன்னகை சிந்துவோம். யாரும் ஊரே யாரும் சொன்னது சொல்லி அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுறப்ப நம்ம சாப்பிடுவோம். ஆனா எதை சாப்பிடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டாதான் ஒரு நெல் விதையாகிறப்ப அது நல்ல நெல்லாக இருந்தா நாம சாப்பிடுற அந்த நெல் நல்ல உணவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் விதையும் உணவும் இங்க ரெண்டும் சேர்த்து வச்சிருக்காங்க. இது ஒண்ணு நடத்திருக்கலாம், இன்னொன்று நடத்திருக்கலாம். ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க, அது தனியா எடுத்துக்கலாம். ஆனா விதையும் உணவும் சேர்த்து சொல்றப்ப இங்க கொடுக்குற இந்த வாங்கிட்டு போற இந்த ஆளுங்க கண்ண மூடிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அந்த 4000 கேஜி அந்த ஏரியால விதைக்கிறவங்க அவங்க சாப்பிட்டுக்கலாம் அர்த்தம். இதுதான் அந்த இன்புட் அவுட்புட்டோட இந்த ரிலேஷன்ஷிப். இத சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு திருவிழா இவங்க. சோ இது ஏன்னா செவி செல்வம். நாம் கோயிலுக்கு போறப்ப கடவுள் மட்டும்தான் அது தெரியுது. அதை சுத்தி பிரகாரங்கள்லாம் இருக்கும். நான் பார்க்கிறப்ப எந்த விஷயத்தையும் தனிச்சு பார்க்கணும். அதான் ஈக்குவாலிட்டி செஞ்சுட்டோம். எதையாவது தனிச்சு பார்க்கணும். இங்க நாம சிதறி இருக்கிறோம் உட்கார்ந்து. ஆனா எண்ணங்கள்ல ஒருங்கிணைஞ்சிருக்கு. அங்கங்க அங்கங்க உட்கார்ந்து அந்த தம்பி பார்த்துக்கிட்டு ஏன்னா விளையாடிட்டு இருக்காரு கரகன் தம்பி. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பசங்க யாராவது கேட்கறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த நோக்கம் இல்லை. எதுக்கு யாரோ நடத்திட்டு இருக்காங்க, நாம மட்டும் நம்ம விளையாடுவோம். வந்தாங்க வெளியே போனாங்க. இங்க அந்த மாதிரி இங்க அந்த ஈக்கோலாஜிக்கல் சென்ஸ் எங்க போனாலும் அததான் ரொம்ப அழகா பேசுறாங்க. பறவை விதை போட்டுச்சுன்னா அது முளைக்கும். ஏன்னா அது சாப்பிடறப்ப பறவை தெரியும் அது சாப்பிடுற மாதிரியான பக்குவத்தில் இருக்கு அப்படின்னு. அதனால அது சாப்பிட்டு எச்சம் வந்து முளைக்குது. சும்மா பறவைகளுடைய அந்த எச்சங்கள்ல மரம் வளருது அப்படிங்கிறத நீங்க அங்க கட் பண்ணக்கூடாது. அங்க கட் பண்ணீங்கன்னா ஆமா முளைக்கதான் செய்யும். பறவை சாப்பிடுற விதைகள் முளைக்கதான் செய்யும். எப்படி முளைக்காம போகும்? ஏன்னா அது விதை சாப்பிடுறப்பவே அந்த விதை சாப்பிடுறதுக்கான தன்மையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது சாப்பிடுது. அதனாலதான் அதோடைய எச்சம் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு ஏன் மரபு சார் அப்படின்னு பார்க்கிறப்ப விதைகள் வாங்குறப்ப இந்த விதைகள் இல்ல ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் GMO அதனால இன்னைக்கு இவ்வளவு அடிச்சு சொன்னாங்கல்ல. நாம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அது டெர்மினேட்டர் ஜீன் டெக்னாலஜி, அது பேர் டெர்மினேட்டர் ஜீன் டெக்னாலஜினா என்ன ஆகுதுன்னா ஜீன் டெக்னாலஜினா என்ன ஆகுதுன்னா இந்த விதை ஒரு தடவை போட்டா அடுத்த தடவை அதுக்கு மலடு தன்மை வரும். நீங்க அடுத்த தடவை அதை பயன்படுத்த முடியாது. அப்படி மலடு தன்மை இருக்கிற ஒரு விதைய விவசாயிகள் அடுத்தது அதை பயன்படுத்த முடியாது, விதையாக மாற்ற முடியாது அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். நம்ம ஊர்ல இருக்கிறது ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறது அதுக்கு முளைக்கிறதுக்கான தன்மை இயற்கையாக இருக்கு அப்படின்றதுனால அதுல ஏதோ கமர்ஷியல் காம்பனன்ட் இல்லை அப்படின்றதுனால நாம இந்த இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை விதைக்கு திரும்ப வருவதற்கான முக்கியமான காரணம். அதனால கோயில் போகிறப்ப நாம கோபுரத்துக்கு ஒரு வணக்கம் போகணும். கோயிலுக்குள்ள அரசர் என்ன விவசாயத்தை தவிர்த்து பெரிய கோயில் யாரும் பெரிய கோயில் கட்ட முடியும். தஞ்சை கோபுரமா
இல்லைன்னா திருச்சி ஸ்ரீரங்கமா இருக்கணும், எந்த கோயிலா இருக்கணும், கோயிலுக்குள்ள மடப்பள்ளி இருக்கிற அதே நேரத்துல அந்த கோயிலுக்குள்ள நெற்களஞ்சியம் இருக்கு. எல்லா பெரிய கோயில்களிலும் நெற்களஞ்சியம், அந்த நெற்களஞ்சியத்துக்கு மேல இருக்கிற கோபுரத்துல கலசத்துக்குள்ள டூம் ஸ்டே, கும்பகோணம் புறமையில ஜாயிண்ட் கமிஷனரா திருச்சியில் இருக்கிறவர் கும்பகோணத்துடைய கதை சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்துல எல்லா விதைகளும் அடைச்சி இந்த உலகம் அழிஞ்சா கூட இந்த கும்பம் எங்கேயாவது கரை வந்துச்சுன்னா அதுல இருந்து திரும்ப உயிரினம் திரும்ப வராங்க, உலகமே அழிஞ்சா டூம் ஸ்டே சொல்லுவாங்க. இங்கிலீஷ் படத்துல தான் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம டூம் ஸ்டேவை சங்க காலங்கள்ல நினைச்சு இப்படி ஒரு நடக்கலாம் சிமுலேட் பண்ணி பார்த்துட்டாங்க. கற்பனை இப்படி நடந்தா உலகம் அழிஞ்சா விதைகள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும், ஏன்னா விதை மட்டும் வச்சுக்காதுன்னா அது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு, எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு. அதெல்லாம் டூம் ஸ்டேவை வச்சு அந்த கலாச்சாரத்தை எல்லாத்தையும் பாரம்பரியமா சாம்பிள் எடுத்து வச்சு அதை கோபுரத்துல கும்பாபிஷேகம் 12 வருஷத்துல ரினியூ பண்ணணும், விதைகளை ரினியூ பண்ணணும். இன்னைக்கு அப்படி ஒரு வீரியமான விதையை மேல வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியல, சும்மா சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக அதை உள்ள அடைச்சி வைக்கிறோம். ஆனா அப்ப வச்சப்ப சங்க காலங்கள்ல அப்படி ஒன்றும் செயற்கையாக அடைச்சு வைக்கல. தரமான விதை, வீரியமான விதை, இந்த விதை பல ஆயிரம் வருடங்களுக்கு புதுப்பிக்கிறப்ப ரினியூ பண்றப்ப இந்த விதை அதே தன்மையோட இருக்கிற ஒரு தன்மையா இருந்தா மட்டும்தான் மேல வைக்க முடியும். அதெல்லாம் நம்ம கோபுரத்துல பஞ்சபூதங்களும் நிறைய அவசியம். ஒரு விதைக்குள் பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதங்கள் அடங்கி ஒண்ணு கூட கம்மியா இருந்தா முளைக்காது. நிறைய அவசியம். ஒரு பஞ்சபூதத்தில் ஒண்ணு குறைஞ்சா கூட அந்த விதை முளைக்க முடியாது. பஞ்சபூதங்களும் அந்த விதைக்குள்ள இருக்கிறதுனால விதையை நம்ம கலசத்துல வச்சு அதை நாம கொடுத்துருக்கோம். அதனால கோவில் போனப்ப கூட காரணம் தேவையில்லை. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவும் அனுபவமும், அறிவு நாம எங்க இருக்கோம்னா கூகுள்ல இருந்து படித்து இருக்கலாம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அறிவு மட்டுமல்ல, செந்தூர் பாரதியார் அறிவு மட்டுமல்ல, அந்த அறிவோடு அனுபவமும் இருக்கிறதுனால, ஏன்னா அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அறிவு அறிவை கன்வெர்ட் பண்ண தெரியலன்னா அவங்களால செவி வழியா சொல்றதுக்கு மட்டும்தான் எழுத்த மாற்ற முடியாது. கல்வெட்டுல எழுதி வச்சாங்க, யாரோ ஒன்று சொல்லிதான் செதுக்கிப்பாங்க. அந்த மாதிரி செவி வழியாக இருந்த மரபு சார் விதைகள் எல்லாமே இன்னைக்கு அதை செதுக்கியோ எழுதியோ இன்டர்நெட்ல வாட்ஸ்அப்ல அதை பரப்பியோ நாம இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை, இயற்கையா இருந்த அந்த கலாச்சாரத்தை திரும்பவும் புதுப்பிக்கிற ஒரு விஷயமா தான் இது ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சி விவசாயிகளுக்கும் விவசாயத்தை வியாபாரமா எடுத்து நடத்த அத்துறை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விதையில ஆரம்பிச்சு, விளைச்சல் ஆரம்பிச்சு, நெல்லில் ஆரம்பிச்சு, சொல்லுல ஆரம்பிச்சு, புல்லுல ஆரம்பிச்சு, கடல்ல ஆரம்பிச்சு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி நீங்க எப்படியெல்லாம் உணவுன்னா அந்த உணவோட பெருக்கல்ல நீங்க இருப்பீங்க, கூட்டல்ல இருப்பீங்க, எதை கழிக்கிறோமோ அதை கழிப்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு கழிவுகளை அகற்றி, அதாவது கற்க கசடல கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக, கற்றதும் கழிவுகளை நீக்கி கற்க வேண்டும், அதை கற்றபடி நிற்க வேண்டும் என்கின்ற உயரிய கல்வியாளராய் ஐயாரசோடு வருமான வரித்துறையில் தன்மானம் காட்ட அன்பு சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்கு நமது பாரம்பரிய போன்ற மாதிரி பலத்த கருணையை ஒரு சின்ன கிராமத்து பாடல் இயற்கை விவசாயத்தை பற்றி சகோதரர் உயர்த்துறாரோ அது மாதிரி இந்தியா முழுவதும் பயணித்து நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுறார். அவர் வழிகாட்டி தேர்வு பெற்ற 160 பேருக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்காங்க.
இந்த